ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். என்ன சமையல் பண்ணணும், என்ன கடிச்சிக்க பண்ணணும், என்ன பொரியல் பண்ணணும், ரொம்ப கன்ஃபியூஸ். என்ன செய்யணும்னு தெரியாமல் உருளைக்கிழங்கு வட்ட வட்டமாக வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி பொரியல் பண்ணி சாப்பிட்டு பஜ்ஜி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க. கொஞ்சமாக கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு. கடலை மாவும் அரிசி மாவும் எடுத்தாச்சு. கொஞ்சோண்டு காயம், ஏன்னா வாயு பார்த்தீங்களா. கடலை மாவு நல்லா முறுமுறுன்னு வர்றதுக்கு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் கலர் வரதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி. காரம் சாரமாக சாப்பிடலாம். கொஞ்சோண்டு மிளகாத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு வர்றதுக்கு பிசைஞ்சிக்கலாம். நான் என்ன பொரியல் பண்ணாலும் என்ன காய் பண்ணாலும் அவனுக்கு பிடிக்கிறது இல்லை. அதனால தான் நான் என்ன சேட்டும் தினம் நானே ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கேன். மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்துக்கு நான் கரைச்சிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் தடியாக கட் பண்ணிட்டேன். இதுக்கு மெலிசா எனக்கு கட் பண்ண தெரியல. இப்படி என்ன பலகாரம் பண்ண இவர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். நம்ம வீட்டில் எப்பவுமே முதல் சாப்பாடு சாமிக்கு தான். பாதி சுட்டாச்சு, இன்னும் பாதி சுட வேண்டியது. செல்லப்பாக்கு குழம்பும் பொரிச்சாச்சு. சாமிக்கு சாப்பாடு ரெடி. சுட சுட சாதம், பருப்பு, தேங்காய் அரைச்சி ஊற்றின தால். கொஞ்சோண்டு மிளகா பஜ்ஜி பண்ணலான்னு பார்த்தா ஒன்றோட ஒரு